ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி என்ன டாபிக்னா முறுக்கு சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுலேயுமே கை சுற்று முறுக்கு சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். நான் லாஸ்ட்டாக தீபாவளிக்கு ஊருக்கு போயிருந்தேன். அந்த டைமில் என்னை பார்க்குறதுக்காக எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. அவங்க கை சுற்று முறுக்கு செய்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். அவங்க ஊர்லேயே அவங்க ஆர்டர் எடுத்து முறுக்கு செய்வாங்க. இப்போ எனக்காக அவங்க செஞ்சு கொடுக்க போகிறாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு, உளுந்து மாவு, உப்பு, எள்ளு, எண்ணெய், டால்டா ஆர் வெண்ணெய். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி 2 கிலோ. அந்த பச்சை அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி களையும் போது நிறைய டஸ்ட்டு வெளியில் வரும். அதோட அந்த தண்ணியை வெளியே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு துணியை விரித்து அந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். வெயிலில் நல்லா காய வைக்கணும். அதை காஞ்சதும் அதை எடுத்து ரைஸ் மில்லில் போய் அதை இடிக்கணும். இடித்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவே பிசைய முடியும். இந்த மாவை எப்படி பிசையலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம இடித்து வச்சுருக்க அந்த அரிசி மாவை நம்ம போடணும். போட்டு நல்லா ஒரு தடவை கையை உள்ளே விட்டு நல்லா பிசையணும். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் என்ன போடுறாங்கன்னா, உளுந்த மாவு போட போகிறாங்க. உளுந்த மாவு 100 கிராம் உலக்குக்கு 5 உலக்கு போடுறாங்க. 2 கிலோ அரிசி பச்சரிசி மாவுக்கு 5 உலக்கு, 100 கிராம் 5 உலக்கு உளுந்த மாவு அதில் போடணும். இப்போ இந்த மாவு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் எள்ளு சேர்க்கணும். எள்ளு கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு, இந்த 2ல் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா கிளறணும். இதுக்கப்புறம் என்னென்னா வெண்ணெய் இல்லைன்னா டால்டா 2ல் ஏதாவது ஒன்று சேர்க்கலாம். நாங்கள் 2மே சேர்த்தோம். வெண்ணெயும் சேர்த்தோம், டால்டாவும் சேர்த்தோம். அப்படின்னா தான் நல்லா மொறுன்னு வரும். அதனால் 2மே நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். டால்டா 100 கிராம் டால்டா சேர்க்கணும். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா சேர்ந்து இப்படி பிசையணும். இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு எப்படி சேர்க்கணுன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். உப்பு போட்டாச்சு. இப்போ மாவை பிசைய வேண்டியது தான். இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். இப்போ எல்லா மாவுமே சேர்த்து ஓரளவுக்கு இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு எப்படி இருக்கணும்னா, நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம கையை வச்சு அமுக்கி பார்க்கும்போதும் நல்லா அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது நம்மளுக்கே தெரியும். இப்போ இந்த மாவு ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணி அதிகமாக இல்லாமல் கரெக்டாக நல்லா சாஃப்டாக அந்த மாவு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த முறுக்கு சுற்றி பார்க்குறதுக்காக நம்ம அந்த மாவை எடுத்து பார்க்கணும். நல்லா கையில் வச்சு இப்படி உருட்டி பார்க்கணும். அதை சுற்றுறதுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கணும். அப்புறம் இந்த மாவு நம்ம 2 கையை வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும். மாவை இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும். மாவை வச்சு நம்ம லைட்டாக அப்படி சுற்றி பார்க்கலாம். அந்த முறுக்கு சுற்றுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் சுற்றி பார்த்ததில் முறுக்கு கரெக்டாக சுற்றுறதுக்கு வருது. இப்போ நம்ம முறுக்கு போடுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு ஒரு கண்ணாடி கவர் பேப்பர் தேவை. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மூடியும் வேணும். அதை வச்சாதான் நம்ம ஈஸியாக முறுக்கு சுற்ற முடியும். முறுக்கு சுற்றும் போதும் சென்டரில் வாட்டர் பாட்டில் மூடியை வைக்கணும். மூடியை வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து 2 கையை வச்சு நல்லா தேய்க்கணும். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கணும். அந்த எண்ணெய் எதுக்குன்னா, மாவை அதில் முக்கிட்டு நம்ம கையை வச்சு தேய்ச்சிட்டு முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கணும். அதை மூடியை ஒட்டி நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிக்கணும். இப்போது எப்படி இந்த முறுக்கை சுற்றுறாங்கன்னு பாருங்கள். முறுக்கு நல்லா அழகாக சுற்றுறாங்கல்ல. இவங்க ரொம்ப வருஷமாக முறுக்கு சுற்றிட்டுருக்காங்க. முறுக்கு சுற்றுறதில் இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அதான் அழகாக சுற்றுறாங்க. இப்போ முறுக்கு சுற்றிட்டாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 6 முறுக்கு கிட்ட சுற்றிட்டாங்க. இந்த கவர் ஃபுல் ஆகிற அளவுக்கு 6 முறுக்கு கிட்ட சுற்றிட்டாங்க. இவங்க சுற்றி தர தர எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். நாங்கள் கேஸ் அடுப்பை கீழே வச்சு தான் சுட போகிறோம். கேஸ் அடுப்பை கீழே வச்சாச்சு, கரெக்டாக வச்சாச்சு. அதில் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடேறிட்டுருக்கு. இப்போ முறுக்கு வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டே முறுக்கை போடாமல் சின்னதாக மாவு கொஞ்சமாக எடுத்து அதை போட்டு பார்க்கலாம். போட்டதும் அது நல்லா பொரியிற மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம முறுக்கை போட ஆரம்பிக்கலாம். இப்போ முறுக்கு வந்து ஒவ்வொரு முறுக்காக எடுத்து போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து முறுக்கு நல்லா பொரியிற மாதிரி வந்துட்டுருக்கு. முறுக்கு வந்து நல்லா வேகுது. முறுக்கை வந்து உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடக்கூடாது. முறுக்கை திருப்பி திருப்பி போட்டே இருக்கணும். நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி மாவாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்பவும் முறுக்கை வந்து கருகிற அளவுக்கு வேக விட்டுறக்கூடாது. ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம எடுக்கணும். முறுக்கு சுடும்போது மட்டும் கரண்டி அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. சினுக்குழி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லேயுமே சினுக்குழி இருக்கும். முறுக்கு திருப்பி போடுறதுக்கு அந்த சினுக்குழி வச்சு தான் திருப்பி திருப்பி போடுவாங்க. ஏன்னா எண்ணெய் வந்து மேலே தெரிச்சிடக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும்ல, அதுக்காக சினுக்குழி வச்சு திருப்பி திருப்பி போடுவாங்க. எடுக்கும் போதும் கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு. லைட் ப்ரௌனில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை வந்து நம்ம எடுத்துடலாம். ஒவ்வொரு முறுக்காக கரெக்டாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம சுற்றி வச்சதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே மறுபடியும் போட்டுட்ருக்காங்க. இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த முறுக்கும் நல்லா வெந்துருச்சு. நல்லா அழகாக வந்திருக்கு. எடுக்கும் போது பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல முறுக்கு. இந்த முறுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த முறுக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.